பாப்பா என்ன ஒரு கூட்ட நெரிச்சல். பழைய நண்பனை பார்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. சரி வந்துட்டோம், என்னானாலும் சரி அவனை நீ பார்த்துட்டு தான் போகிறோம். சப்பா யோ கண்ணு தெரியல, பார்த்து போயா. தம்பி நீங்கள் தானேப்பா அடிச்சிங்க, என்னைய போய் பார்த்து போக சொல்கிறீங்களப்பா, இதெல்லாம் நியாயமா? யோ அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பார்த்து போயா. ஐயோ ஆண்டவரே. 500 ரூபாய் டிக்கெட்லாம் 200 ரூபாய், 500 ரூபாய் டிக்கெட்ல 200 ரூபாய். தலைவர் படம் போட போறானுங்க, சீக்கிரவா, டிக்கெட் காலியாக போகுது, சீக்கிரவா. 500 ரூபாய் டிக்கெட்லாம் 200 ரூபாய். யோ தலைவர் படம் போடக்கூடாது, சீக்கிரம் டிக்கெட் குடியா. எவ்வளோயா டிக்கெட்டு? டிக்கெட்டா? ஒரு டிக்கெட்டு 200 ரூபாய். காசு வச்சிருக்கியா? எனது 200 ரூபாயா? என்னையா 100 டிக்கெட் 200 பிளாக்ல வித்துட்டு இருக்கியா? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கவா உனைய? ஐயே என்னடா இது, பொல்லாத பொம்பளையா இருக்கும் பொழுது நம்ம பொழுப்புக்கு எடுத்துரும் பொழுது. என்னம்மா குடி டிக்கெட்ட. அந்த பையன் இருக்கட்டும், பாவம் ஒண்ணு பொழைச்சு போய விடுற. அடடா என்னடா காலில் இருந்து ஒரே போர் அடிக்குதே. சரி பேப்பராச்சும் எடுத்து படிப்போம். என்னடா தலைப்புச் செய்தியாக வெட்டு குத்து கொலைன்னு போட்டு வச்சிருக்கானுங்க. சரி இதில் உருப்படியாக ஒன்று தான் போடுவான், ராசி பலன் மட்டும்தான். யாராச்சும் பார்ப்போம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். அடடா, ஆனால் உங்கள் மனைவியால் உனக்கு செலவு உண்டு. அதான் தினமும் நடக்குது. என்னது, பிள்ளைகள் சந்தோஷத்தை கெடுப்பார் வேலாம். என் வாழ்க்கையில் அது ஒன்று தான் நடக்குது. சரி ஓகே, டைமர் ஆச்சு, நாடகமாச்சும் பார்ப்போம். நேற்று பார்த்த அந்த 3 முடிச்ச நாடகத்தில் முக்கியமான சீனப்போ கட் பண்ணிட்டாங்களே. இந்த நாடகம் எனக்கு இதே வேலையாக போச்சு. சரி இன்னைக்காச்சும் அதை என்ன நடக்குது என்ன ஆச்சுன்னு பார்த்துடணும். டேய் தம்பி, அந்த ரிமோட் எடுத்துகிட்டு வா. தேவச்சிதா அங்கிள், உங்களை பார்க்க சர்ச்சில் இருந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. டேய் தேவசித்தா, எப்படா இருக்க? நீ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? டேவிட் நீயாடா? வாடா வாடா, பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது, நம்ம மீட் பண்ணியே எவ்வளோ நாள் ஆகுது. சரி எப்படா இருக்க? என்னடா திடீர்னு வந்திருக்க? ஓ அதுவாடா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான் திடீர்னு உன் நினப்பு வந்துச்சு. அதான் சரி உன்னை பார்த்துட்டு, கிறிஸ்மஸ் வேறு வருதுல்ல, அதான் வாழ்த்துட்டு உன் பசங்களையும் பார்த்ததில்ல இது வரைக்கும். சரி அவங்களெலாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டா. சரி டேவிட் நீ உள்ள வா, நம்ம உட்காந்துட்டே பேசலாம். டேய் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அதுவும் இல்லாமல் உன் வீட்டுக்குள்ள போகும்போது இந்த பாட்டு கேட்கும்போது ஒரே தேவ பிரசன்னமாக இருக்குடா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்னை மறந்துட்ட தானே? டேவிட் உன்னை போய் மறப்பனாடானா? இல்லை நீ மறக்க மாதிரி தான் பண்ணியா? நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் கமலா சட்டையை பிடிச்சி நீ இழுக்க, அவள் உன்னை செருப்பால் அடிக்க, அதை ஹெட் மாஸ்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டி போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்ல, உங்கள் அம்மா வெளுன்னு வெளுக்க, அது ஒரு ஜாலிடா. அதெல்லாம் மறக்க முடியுமா? டேய் இன்னுமாடா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? சரி என் கதையெல்லாம் விடு, உன் கதையை நான் எடுத்து விடவா? வீட்டில் பசங்க பிள்ளைங்களாம் இருக்காங்களா, நீ வாட்டில் இருக்கிறதே கொஞ்சம் மரியாதை, நீ இதை சொல்லிட்டுன்னு வச்சுக்கவே இருக்கிற மரியாதையும் போயிருண்டா. சரி டேவிட், லைஃப்லாம் எப்படா போகுது? என்ன பண்ணுற இப்போ? உனக்கு எத்தனை பசங்க? நானாடா, நான் வந்து கர்த்தருக்காக ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன்டா. எனக்கு வந்து கர்த்தருடைய கிருபையில் 2 பசங்க. மூத்தவன் வந்து கேரளாவில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். 2வது பையன் வந்து பக்கத்தில் அமிர்தாஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலில் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்டா. நாங்கள் வந்து கர்த்தருடைய கிருபையில் நல்லா இருக்கோம்டா. நீ என்னடா பண்ற? நானா டேவிட், விஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டில் தான்டா சும்மா தான்டா இருக்கேன். எனக்கு வெறும் 9 பசங்க தான்டா. என்ன சொல்ற? 9 பசங்களா? எஸ் போதுமா? பரவாயில்லடா, சைலண்டாக எல்லா வேலையும் பார்த்துருக்கிறேன், பழகி பெரிய இருக்கிறடா, சந்தோஷம்டா. சே டேவிட், வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். என்னடா சாப்பிட்ற நீ? நீ போய் இந்த ஃபாஸ்டிங் பீரியட் எப்போ வந்துட்டியாடா? என்னது ஃபாஸ்டிங் பீரியட்ல இருக்கீங்களா? எனக்கு என்னமோ மீன் வரைக்கும் ஸ்மெல்லாம் வருது. அது பக்கத்து வீட்டில் வர மீன் வாசனடா. என் ஒய்ஃப் நல்லா டீ போடுவா. இரா ஆரோக்கியம் நேரி
ஏமா ஆரோக்கியமாரி. என்னங்க உடம்பு சரியில்லாத டைம்ல தான் சும்மா சும்மா கூப்பிட்டே இருக்கீங்க. இந்த மனுஷனுக்கு வேற வேலைன்றதே இல்லை போல. எப்ப பார்த்தாலும் ஆரோக்கியமேரினே கூப்பிட்டுட்டு இருக்காரு. என்னங்க வேணும் சொல்லுங்க. டேவிட், இவ தான் என் ஒய்ஃபு. பேரு ஆரோக்கியமேரி. மேரி, நான் கூட உன்ட்ட சொல்லியிருக்கேனே, என் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு டேவிட். சூத்ரையா ஸ்தோத்திர சிஸ்டர். என்னங்க அந்த லிஸ்ட் கொடுத்தல எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களா? அதெல்லாம் வந்துருச்சுமா. கழுத்துக்கு ஓகே, கைக்கு ஓகே, காலுக்கும் ஓகே தான். கழுத்துக்கு மட்டும் ஸ்டாக்லயும் சொல்லிட்டாமா. ஆமா, இவங்களுக்கு வேற வேலைன்றதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அது இல்ல இது இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. போன மாசம் நோஸ்க்கு ஸ்டாக் இல்லைன்னு சொன்னாங்க. பேசாம வேற கடை தான் மாத்த போறேன். சரி விடுமா, கடையை மாத்திடலாம். சரி, டைம் ஆகுது, நீ போய் எல்லாத்தையும் போட்டுக்க. சரிங்க, உங்களுக்கு காஃபி அனுப்புறேன். டேய் தேவசித்தம், வெளியே எங்கேயும் போறீங்களாடா? கிறிஸ்மஸ்க்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா? நான் தான் எதுவும் குறுக்க எதுவும் வந்துட்டேனா? அப்படின்னா இல்லையடா, ஏன்டா கேக்குற? இல்ல, இப்பதான் சிஸ்டர் கிட்ட ஏதோ கழுத்துல காதுல மூக்குல எல்லாம் ஏதோ பேசிட்டு இருந்தேன். சரி, அதான் இதை மாட்டிட்டு எதுவும் வெளியே போறீங்களா நினைச்சு கேட்டேன்டா. ஓ அதுவா? நான் போட்டுக்கோன்னு சொன்னது பாக்ஸ்ல இருந்த மருந்த. என்னடா சொல்ற? மறந்தியா சொன்ன? சிஸ்டருக்கு என்னாச்சு? லைட்டா தலைவலி, லைட்டா கைவலி, லைட்டா இடுப்பு வலியும்டா. இது இப்போ ஜஸ்ட் ஒரு 5 வருஷமா தான்டா. இப்ப வேற புதுசா ஒரு தொண்டை வலியில வந்திருக்குடா. அதுக்கு மட்டும் தான் இப்போ டாக்டர் வேற சொல்லியிருக்கான். என்ன பண்றேன்னு தெரியல. டேய் தேவசித்தம், சிஸ்டர் பேர் என்ன சொன்ன? பேரு ஆரோக்கியமேரி. என்னது ஆரோக்கியமேரியா? டேய், எங்கடா உன் பசங்க? வந்ததுல இருந்து ஒருத்தனோட நான் பார்க்கல. ஆமா, என் பசங்களாம் ரொம்ப பிஸிப்பா. ஒருத்தன் இன்டர்வியூக்கு போயிருக்கான், இன்னொருத்தன் காலேஜுக்கு போயிருக்கான், இன்னொருத்தன் ஸ்கூலுக்கு போயிருக்கான்பா. என் பசங்க ரொம்ப பொறுப்பான பசங்கப்பா. நான் அப்படி வளர்த்துருக்கேன். இந்த வந்துட்டால என் மூத்த பையன் அன்பு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன். என்னது, இவன் உன் பையனா? என்ன டேய், இவனை முன்னாடி உனக்கு தெரியுமா? இல்ல, அதெல்லாம் தெரியாதுடா. இது அவன் பேர் என்னன்னு கேட்டேன். பேரு அன்பு. ஐயா சௌத்திரங்க ஐயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஐயா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஐயா? எல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா. சரிங்கப்பா, சர்ச்சில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அங்கிள், அடிக்கடி வாங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரி டேவிட், வந்ததுல இருந்து பேசிட்டே இருக்கோம், உனக்கு டீ கூட கொடுக்கல. அடடா, என் 2வது பையன் வந்துட்டானே. பேரு சந்தோஷம். அங்களுக்கு வணக்கம் சொல்லு. எப்பா தேவசித்தா, பையன் பேரை சந்தோஷம்னு வச்சுட்டு ஒரு வாரம் பட்டி கிடந்த தவக்கலமா இருப்பானப்பா மூஞ்சி. என்னப்பா டேவிட் இப்படி சொல்ற? என் பையன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருப்பா. அவன் சந்தோஷமா இல்லைன்னா அவன் மூஞ்சிய நீ பார்க்க முடியாது. ஏன், நான் கூட பார்க்க முடியாதுப்பா. சந்தோஷமா இருக்கும் போதே மூஞ்சி இப்படி இருக்கு, கவலையா இருந்தா எப்படி இருப்பான்? எப்பா நீ போயிட்டு வாப்பா. சரிப்பா சந்தோஷம், கிளம்பு போயிட்டு வா. ஐயோ டேவிட், நம்ம வந்ததுல இருந்தே பேசிட்டே இருக்கோம், உனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கலையடா? ஏண்டா, வந்து 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு காபி தண்ணி கூட கொடுக்கலையடா. என்ன டேவிட், என் பொண்ணு சமாதானத்தை நீ கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அவ ரொம்ப ஸ்மார்ட்டா பேசுவா. ஏமா சமாதானம், இங்க வாமா. என்ன உள்ள போய் அப்படி சொல்லிட்டாளா? அவளுக்கு ரொம்ப திமிருதான். இதுக்குதான் அவளோட சேராத பேசாதன்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்பவும் ஒண்ணும் இல்ல, அவளை நல்லா 4 கேள்வி கேளு, அதுக்கப்புறம் உன் பக்கமே வரமாட்டான். அப்பாடியோ, இப்போதான் நிம்மதியா இருக்கு. எப்படியோ இதுக்கு 2ஐயும் பிரிச்சாச்சு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? பாத்தியாப்பா டேவிட், என் பொண்ணு எவ்வளவு சமாதானமா தீர்த்து வச்சா சண்டைய. சொல்லு, உனக்கு யாரு கூட எதுவும் பிரச்சனை இருக்கா? என் பொண்ணு கிட்ட சொல்லுப்பா, சமாதானமா தீர்த்து வைப்பா. என்ன அங்கிள், என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க அங்கிள்.
எவ்வா டேய் வேணாண்டா உங்க சமாதானம். நாங்கள் ஆண்டோட கிருபையில இன்னும் சமாதானமாக தான்டா இருக்கோம். நல்லா இருக்கிற குடும்பத்தை கெட்டு குட்டி சோறாக்கிறான்னு பார்க்குது போல. ஏ பிரியா, என்னடி ஆச்சு? அவ என்ன சொன்னா? சரிங்கப்பா, நான் போய் என் ஃப்ரெண்டு என்ன பேசினான்னு கேக்குறேன். ஸோ எனக்கு இருக்க வேலையில இந்த வீடு கூட்டுற வேலை வேற. சரி, வேற வழி இல்ல, நம்ம தான் கூட்டி ஆகணும். சரி கூட்டுவோம். ஐயோ, யாரும் இந்த வீடு கூட்டிட்டு இருக்க எனக்கு இருக்க டென்ஷன்ல இவரு வேற வந்து நடுவுல உட்காந்துக்கிட்டு யாருன்னு தெரியலையே. யாருப்பா அவரு? சரி, யாரா இருந்தா என்ன, தள்ளுங்க, கூட்டிகிட்டு தானே இருக்கோம். டேவிட், இவ தான் என் இன்னொரு பொண்ணு, பேரு சாந்தம். ஏமா சாந்தம், இவர் தான் என் ஃப்ரெண்டு, பேரு டேவிட். இப்போ இவர் பாஸ்டா இருக்காரு. மா பிரைஸ்லாட்மா. பிரைஸ்லாட். ஏமா சாந்தம், உங்களை நான் சாந்தி தேட்டர் வாசல்ல பார்த்த மாதிரி இருக்கேம்மா. என்னது? என்னையவா? தேவையில்லாம நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது. எங்க வீட்டுல கேட்டு பாருங்க, எவ்வளவு சாந்தமான பொண்ணுன்னு. தேவையில்லாம நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க அக்கா நீடிய பொறுமையில கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், உங்க கதையே முடிஞ்சு. ஏமா தெரியாம சொல்லிட்டோமா, அது நீ இல்லம்மா, அது வேற ஆளுமா. சரி, டீ காஃபி ஏதாவது குடுத்தீங்களா இல்லையா? இல்ல அதுவும் கொடுக்கலையா? டெய்லி இப்படி யாரையாவது ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துடுறது, ஃப்ரெண்டு அது இதுன்னு, வேற வேலை இல்லை இருக்கு. டேவிட், நான் வந்ததுல இருந்து உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன்டா. உனக்கு ஒரு டீ கூட கொடுக்கல பாரு. இரு, நீடிய பொறுமை. ஏமா நீடிய பொறுமை, அங்கிளுக்கும் அப்பாவுக்கும் 2 காஃபி எடுத்துட்டு வாமா. என்னப்பா சும்மா கூப்பிட்டு நிக்கிறீங்க? என்ன நோய் நோய் நோய்னு அங்கட அம்மா லொக்குன்னு உயிரை வாங்குறாங்க. இல்ல வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்யணும், சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும். இல்ல நீங்க கூப்பிடுறதுதானே நான் வந்து கேட்கணும். என்ன சொல்லுங்க? என்னம்மா வந்ததுல இருந்து வெந்நீர் கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்க? நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. இவர் தான் என் ஃப்ரெண்டு டேவிட், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பிரைஸ்லாட் பாப்பா. என் பேர் ஒன்னும் பாப்பா கிடையாது, நீடிய பொறுமை. ஓஹோ, நீ பேசும்போதே தெரியுதுமா, நீ பயங்கரமான நீடிய பொறுமைன்னு. ஏ வாயாடி, பேசிக்கிட்டே இருக்காத, போ அங்கிளுக்கும் எனக்கும் காஃபி எடுத்துட்டு வா. இங்கே 1008 வேலை இருக்குதாமா. இல்ல நொங்கு காப்பி கீப்புன்னு இருங்க, எடுத்துட்டு வரேன். டேவிட், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா. என் பொண்ணு அப்படிதான், கொஞ்சம் வாயாடி, ஆனா சமையல் சூப்பரா செய்வா. இப்ப கூட நமக்கு லஞ்சு அவதான் செஞ்சிருக்கா. என்னன்னு தெரியுமா? என்ன டிஷ் அது? என்ன டிஷ்ஷா? களிப்பா, களி. என்னது, களியா? ஆமாப்பா, அத சாப்பிட்ட நீ 100 வருஷம் நல்லா இருப்ப. வந்து 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் காஃபியை கூட கண்ணில் காட்டல, இதுல களி பொலின்னு இருக்கான். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னப்பா நற்கணும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டியா? இவ்வளவு ஜாலியா இருக்க. நான் ஏன்பா எக்ஸாம் எழுதுறதுக்கு சந்தோஷமா இருக்க போறேன், அதோட பெரிய சந்தோஷமா இருக்கேன்பா. அப்படி என்னடா சந்தோஷம்? அதுவாப்பா, என் கூட படிச்சாதாப்பா பப்புலு, அவன் புதுசா பைக் வாங்கி ரொம்ப சீன் காமிச்சான்பா. நான் கேட்டதுக்கு ஒரு ரவுண்டு கூட தரலப்பா. இப்ப கை காலை உடைச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்பா. அதான்ப்பா சந்தோஷமா இருக்கேன். ஏப்பா தம்பி நற்கணும், ஒருத்தவங்க வேதனையில் இருக்கும்போது அதை பார்த்து சந்தோஷப்படலாமாப்பா? அவனை பத்திலாம் தெரியாது அங்கிள் உங்களுக்கு, அவன் எப்படி போனா எனக்கு தான் தெரியும். இப்ப என்ன நடந்துச்சு? இந்த பையன் எவ்வளவு கோவப்பட்டு போறான், பயங்கரமான கோவக்காரனா இருப்பான் போலயே. தயவு நம்மடி தயவு, யாரோ காலி பண்ண அடிக்கிறாங்க, அது போய் யார் கொஞ்சம் பாருப்போ. அம்மா தயவு, யாருமா அது? அதான்ப்பா பக்கத்து வீட்டு பங்குசம். இதுங்களுக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஓசிலேயே காலத்தை ஓட்டுறது. கேஸ் காலி ஆயிடுச்சான், அதான் ஓசில கேட்க வந்துட்டாங்க. ஏம்மா தயவு, என்னம்மா நீ நேத்து தானமா ஒரு புது சிலிண்டர் ஒன்று வாங்கணும், அதையாச்சும் குத்து வந்துருக்கலாம்ல. ஆமா, இப்படியே கேக்குறவங்கள குத்துட்டே இருந்தா நம்ம என்ன பண்றது? அதே மாதிரி நீங்க ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல இருக்கீங்க, அது ஞாபகம் இருக்கா? அவங்க கிட்ட என்ன பணமா இல்ல, எல்லாத்துலயும் திறந்து வச்சிருக்காங்களே தலைப்பாக்கட்டு, அங்க போய் வாங்கிக்க வேண்டியது தானே. டேவிட், இவ என் டாக்டர், பேரு தயவு.
பார்த்தாலே தெரியுதுப்பா, ரொம்ப தயவாத்தான் இருக்காங்க. ஏம்மா நெடிய பொறுமை காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? அப்ப என்னம்மா வெந்நீர் கொதிக்கிற மாதிரி கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருந்த, இன்னும் காஃபியே கொண்டு வரல. இன்னும்மா காஃபியை கொதிக்க விடுற? கிடைக்காது, கிடைக்காது. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு கிடைக்காது. என்னம்மா விசுவாசம், என்னாச்சு? வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டே இருக்க. புலம்பாம என்னப்பா பண்ண சொல்றீங்க? அங்க இன்டர்வியூக்கு போனா 2000 பேர் நின்று இருக்காங்க. இப்பெல்லாம் இன்டர்வியூல கேள்வியா கேக்குறாங்க. அப்படி என்னம்மா கேள்வி கேட்டாங்க உன்னைய? அதை ஏன்பா கேக்குறீங்க? இன்னைக்கு இன்டர்வியூல எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்கப்பா. சரி சொன்னாருன்ட்டு அங்க இருந்தே வந்தேன்ப்பா. திடீர்னு பார்த்தா நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறேன். சரி மணி வேற 6 ஆயிடுச்சு. இனிமே நாளைக்கு தான்ப்பா திரும்பி போகணும். ஆனா நாளைக்கும் இதே கேள்வி கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? ஐயோ நினைச்சாலே தலை சுத்துதே. டேவிட், இவதான் என் இன்னொரு பொண்ணு, பேரு விசுவாசம். ஏமா விசுவாசமா இருமா, விசுவாசமா பேசுமா. விசுவாசம்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட உன் வாயில விசுவாசமா வரலையம்மா. என்னம்மா பொண்ணு நீ? இதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? இதோட எனக்கு இது 150வது இன்டர்வியூ. ஏம்மா நெடிய பொறுமை, காஃபி எடுத்துடுவாமா. டேவிட் காஃபி எடுத்துக்கடா. டேவிட் காஃபி எப்படிடா இருக்கு? என் பொண்ணு 6 லிட்டர் பால்ல 1 லிட்டர் தண்ணியை ஊத்தி 60 பேருக்கு சூப்பரா போட்டு கொடுப்பாப்பா என் பொண்ணு. எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்கா டேவிட்? டேவிட் இந்த வந்துட்டால என் கடைசி பொண்ணு, பேரு இச்சி அடக்கம். பேருக்கு ஏத்த மாதிரி இருப்பாப்பா என் பொண்ணு. என்னம்மா இச்சி அடக்கம், காலையில போகும்போது நல்லா போனேன், திரும்பி வீட்டுக்கு வரும்போது ஒரு மாதிரி சோகமா வாரியே, என்னாச்சுமா? ஸ்கூல்ல எதுவும் யாரும் உன்னை எதுவும் சொன்னாங்களா? டீச்சர் எதுவும் உன்னை அடிச்சாங்களாமா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என் ஃப்ரெண்டு நிலா வீட்டுக்கு போயிருந்தேன். நிலாவா? வானத்துக்கு மேல இருக்குமே வெள்ளையா, அதுவாமா? எப்பா நீங்க வேற, அது என் கூட படிக்கிற பொண்ணுப்பா. சொல்லுமா என்னாச்சுமா அதுக்கு? அப்பா அவ வீட்டுக்கு போயிருந்தனா எவ்வளோ பெரிய டிவி தேற்று மாதிரி இருக்குப்பா. நம்ம வீட்டுல என்ன இருக்கு, காலத்தோட இந்த கலைஞர் டிவி தான். என்னத்த சொல்ல, அவ அப்பாப்பா அவ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்கப்பா. இந்த கையில லேப்பு, இந்த கையில டேபு, எப்பப்பா. அது மட்டும் இல்லப்பா, இப்போதான் அவளுக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு ஒரு போன் வச்சிருக்காப்பா. நீங்க தான் இருக்கீங்களே, 4 வருஷம் ஆச்சு இந்த தேர்ந்து போன போனையே தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்பதான்ப்பா ஒரு புது போன் வாங்கி கொடுப்பீங்க? ஆமாம்மா, நீ சொன்னது சரிதான். நம்ம வீட்டு டிவி தான் சரியில்லை. நம்மளும் ஒரு பெரிய டிவியா ஒன்று வாங்கிடணும். இப்போதைக்கு எனக்கு காசு இல்லை, கடனாவது யார்ட்டையாச்சும் வாங்கி ஒரு டிவி வாங்கிடணுமா. அப்படி இல்லைன்னா ஒரு இஎம்ஐயாச்சும் போட்டு ஒரு டிவியை வாங்கிடணும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிடணுமா. நம்ம லோனு தான் கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவங்கிட்டையோ கேட்டு பார்த்துட்டேன். அந்த லோனு, பெரிய லோனு மட்டும் கிடைச்சதுன்னா நம்ம எல்லாத்தையும் வாங்கிடலாமா. கவலைப்படாத, எல்லாம் மாற்றிடலாம். ஓகேவா? சரி அதை விடுங்க, இந்த அங்கிள் யாருப்பா? இவர் தான் என் ஃப்ரெண்டு, பேரு டேவிட். இப்போ இவர் பாஸ்டா இருக்காரு. ஓஹோ சரி. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட்மா. நீங்களும் புது போன் வச்சிருக்கீங்க போல, நல்லா இருக்கு அங்கிள். உங்க வீட்டுல பெரிய டிவி இருக்கா? என்ன செய்யறது, எல்லாரும் ஜாலியா இருக்காங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். சரி ஓகே, நம்ம ஷாப்பிங்காவது போயிட்டு வரலாம். அங்கேயாவது போயிட்டு நியூ மாடல் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பாத்துட்டு வருவோம். ஓகே டாடி, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். பாய். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி தேவசித்தம், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தேவசித்தம். உன்னையும் உன் பசங்களை எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் தேவசித்தம். இன்னொரு நாள் பார்ப்போம். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஏன்னா டேவிட் கிளம்புறீங்க? உனக்கோசம் லஞ்ச் நான் செய்ய சொல்லியிருக்கேன் வீட்டில். என்னடா கிளம்புற, இருந்து சாப்பிட்டு போடா. பரவாயில்ல தேவசித்தம், நீ கேட்டதே போதும். இன்னொரு நாள் பார்த்துக்கோ தேவசித்தம். என்ன டேவிட் ஒரு மாதிரியா பேசுற? பிள்ளைங்க பேசுனது எது மனசு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றுடா தேவசித்தம், பசங்களுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போது தான் மனசு கொஞ்சம் கவலையா இருக்கு. தேவசித்தம், உன் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமா? என்ன டேவிட் இப்படி சொல்ற? நீ என் உயிர் நண்பன்டா.
நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்டா, சொல்றா. தேவசித்தம், உன் வீட்டு வாசப்படியில் இயேசுவே வீட்டின் தலைவர்னு போர்டு பார்த்தேன் தேவசித்தம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தேவசித்தம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது தேவசித்தம். தேவசித்தம், ஆவியின் கனிகள் பேரெல்லாம் பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கே தேவசித்தம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது தேவசித்தம். இப்படியே போச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் தேவசித்தம். கர்த்தர் விரும்புறதெல்லாம் வீட்லேயும் நம்ம சாட்சியாக இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துலையும் சாட்சியாக இருக்கணும், சபையிலையும் சாட்சியாக இருக்கணும். ஏன்னா வேலை சொல்லுது, காலமினி செல்லாது, நல்ல கனி கூட மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடணும்னு வேதம் சொல்லுது தேவசித்தம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார் தேவசித்தம். அதுக்குள்ளாக அவன் பிள்ளைங்க மனம் திரும்பலைன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் நரகமாக மாறிடும், பரலோகத்துக்கு போகணுன்ற அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிடும் தேவசித்தம். இதெல்லாம் மாற்றணும்னா உன் கருத்தில் தான் இருக்குது தேவசித்தம். குடும்பத்தை நடத்துறது தான் உனக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம் தேவசித்தம். அதை நீ சரியாக பண்ணணுன்னு தான் கர்த்தரும் விரும்புகிறாரு, நானும் விரும்புகிறேன் தேவசித்தம். உன் பிள்ளைங்களை நேர்வழியில் நடத்துவேன்னு நான் நம்புகிறேன் தேவசித்தம். நான் ஏதாச்சும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாச்சும் நான் பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு தேவசித்தம். நான் ஒரு சிநேகிதனா, ஒரு நண்பனா உன்னிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தேவசித்தம். அதைத்தான் உன்கிட்ட சொன்னேன். நீ எதுவும் என் மேலே கோவப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன் தேவசித்தம். டேவிட், நீ என் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூடடா டேவிட். நீ சொன்னியே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்டோன்னே என் இருதயம் உடஞ்சே போச்சுடா டேவிட். நான் என் குடும்பத்தை பற்றியும் யோசிக்கவே இல்லை, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையும் பற்றியும் யோசிக்கவே இல்லைடா டேவிட். நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஆமாண்டா டேவிட், ஆண்டவர் எனக்காக எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காருடா. பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்காருடா. வேலையும் வீடும் இல்லாத எனக்கு வேலையும் வீடும் கொடுத்துருக்காருடா. எவ்வளவோ நன்மைகள் செஞ்சாரு. ஆனால் நான் கொஞ்சம் கூட உண்மையா இல்லைடா டேவிட். பேருக்குத்தான் கிறிஸ்தவனாக இருந்திருக்கேன், ஆனால் பேருக்குத்தான் சபைக்கு போகிறவனாகவும் இருந்திருக்கேன்டா டேவிட். இதெல்லாம் இந்த வருஷம் கடைசியோட மாறப்போகுதுடா. புதிய வருஷத்தில் ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய ஆண்டவருக்காக ஜீவிக்கிறவனாகவும் சாட்சியோட வாழ்கிறவனாகவும் இனி நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கண்டிப்பாக இருப்போம்டா டேவிட். நீ அடுத்த முறை வரும்போது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகவும் குடும்பஸ்தனாகவும் இருப்பேன்டா டேவிட். தேவசித்தம் என்கிற பெயர் மட்டும் இல்லாமல் தேவசித்தத்தை செய்கிற, தேவசித்தத்தை நடத்துகிற குடும்பமாகவும் இருப்பேன்டா டேவிட். டேவிட், எனக்காக நீ ப்ரேயர் பண்ணிக்கிறா டேவிட். ரொம்ப நன்றிடா டேவிட். தேங்க்ஸ்டா. நீ மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துருக்காதுடா டேவிட். ரொம்ப நன்றிடா டேவிட். தேவசித்தம், கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா தேவசித்தம்? என்னை விட ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் தெரியுமா தேவசித்தம்? இதுதான் தேவசித்தம் உண்மையான கிறிஸ்மஸ். நீ வேணா பாரு, புது வருஷம் உனக்கு எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்க போதும் பாரு தேவசித்தம். இப்போ கூப்பிடு தேவசித்தம், உன் பிள்ளைங்களை எல்லாரையும் ஆண்டவரை துதிச்சு பாடுவோம், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவோம்.